ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பட்டாணியும் மீல் மேக்கரும் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு வந்து செய்ய போகிறேன். இந்த குழம்பு வந்து கறி குழம்பு மாதிரி அப்படியே டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் பெரியம்மா வந்து மீல் மேக்கர் பட்டாணி போட்டு குழம்பு வைப்பாங்க. அந்த குழம்பு டேஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் என்னால் வைக்க முடியலன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அன்றைக்கி நான் வச்ச குழம்பு எங்கள் பெரியம்மா வச்ச குழம்பு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். நைட் வந்து பட்டாணி ஊற போட்டுட்டு காலையில் குழம்பு வைக்கிறதுக்காக ரெடியாக வச்சுருந்தேன். எப்பயும் போல் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுட்டு அப்படியே வேக வைப்பேன். இப்போ மீல் மேக்கரை கழுவிட்டு அதில் வந்து சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டோம்னா மீல் மேக்கர்லேயும் பட்டாணிலையும் உப்பு வந்து நல்லா சார்ந்து ரொம்ப ருசியாக இருக்கும். குழம்புக்கு தேவையான தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் துருவல் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இதில் வந்து கொஞ்சம் பூண்டு வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 10 15 பல் கூட நீங்கள் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க பூண்டு தோலோடு தான் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கணும். இந்த குழம்புக்கு ரொம்ப ஹைலைட்டே இந்த மசாலா தான். இது வந்து வறுத்து நம்ம அரைச்சி இந்த குழம்பு வைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்பு வந்து ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து எப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் பெரியம்மா செஞ்ச குழம்பு டேஸ்ட் வந்து எனக்கு அப்படியே கிடச்சிச்சு. அதனால் உடனே நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வதக்கி வச்ச மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து குழம்பு வந்து தாளித்து விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே போட்டு தாளிச்சுக்கிடுவோம். நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வந்து அதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தக்காளி வந்து நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம புளியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல. அதனால் தக்காளி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா அதை வந்து வதக்கிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பட்டாணி மீல் மேக்கர் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூளும் இதில் சேர்த்து கருக விடாமல் அதையும் லைட்டாக ஒரு கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் இதோடு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. தேங்காயெல்லாம் வதக்கி நம்ம அரைக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கும் போது குழம்பு வந்து உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்பயே வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த மசாலா வதக்கும் போதே பட்டாணியும் சூப்பராக வந்து வெந்துருச்சு. ஊற வச்ச பட்டாணி தான், அதனால் 2 விசில் வச்சு நீங்கள் எடுத்தால் போதும். மீல் மேக்கரும் வந்து சூப்பராக அதில் வந்து வெந்திருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப குழஞ்சி போய் இருக்காது. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பட்டாணி வந்து இந்த அளவுக்கு நல்லா மாவு மாதிரி வெந்துடும். குழஞ்சிச்சின்னா குழம்பு வந்து கொலன்னு போயிடும். அதனால் 2 விசில் மட்டும் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவில் வந்து நம்ம இந்த பட்டாணியும் மீல் மேக்கரையும் நம்ம வந்து சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி எல்லாமே இதில் நம்ம சேர்த்துட்டு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து கரெக்டாக ஊற்றி நீங்கள் வந்து கொதிக்க வச்சுட்டு இறக்கிடுங்க. கண்டிப்பாக அந்த குழம்பு வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் உண்மையிலே சொல்கிறேன். எங்கள் பெரியம்மா வந்து சின்ன வயசில் வந்து வச்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து நான் கறின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட மாட்டேன். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இது வந்து இந்த மாதிரி சோயா மாவு தான் சாப்பிடுங்கலாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து நாங்கள் சாப்பிட்டு பழகுனது. அந்த குழம்போட டேஸ்ட் வந்து அதுக்கப்புறம் யாருமே வச்சு நான் சாப்பிடல. இப்போ வந்து அந்த குழம்போட டேஸ்ட் எனக்கு வந்து அன்றைக்கி கிடச்சிச்சு. சரி வந்து அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுமே அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த குழம்பு சாப்பிடும்போது தீர்ற வரைக்கும் நான் வந்து எங்கள் பெரியம்மா வச்ச குழம்பு மாதிரி இருக்குதுன்னு நான் வந்து சொல்லிக்கிட்டே அந்த குழம்பு வந்து நான் சாப்பிட்டேன். மீல் மேக்கருக்குள்ளே அந்த மசாலாவெல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ சூப்பராக மீல் மேக்கர் பட்டாணி போட்டு இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.